நாம் இன்றைக்கி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பழங்காலத்தில் அம்மியில் உரலில் ஆட்டுவாங்கல்ல, அதே டேஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 4 பல் பூண்டு, 2 சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயே கீரி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா தெரிக்கும். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்க விட்டு எடுத்துருங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம சட்னி கடைசியாக சேர்க்கறதுக்காக தாளிச்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு உளுந்து நல்லா வெடிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கேன். எந்த கப்பில் தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொரிகளில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வதக்கி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து பின்னாடி தேவைன்னா கூட பின்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து பருப்பை சேர்த்துடலாம். இது கூட கடுகு உளுந்து கூட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கூட நல்லா வாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, அப்புறம் வடை, பஜ்ஜிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைக்கப்போ நம்ம அம்மியில் உரலில் அரைச்ச மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான்.